மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தென் மாநில முதல்வர்கள் மாநாடு அமித்ஷா அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுல நிறைய விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் தென் மாநில முதல்வர்கள் கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அததான் இந்த பதிவுல நாம பேச போறோம். பொதுவா ஊடகங்கள்ல நம்ம டி.கே. சிவகுமார் என்ன பேசினாரு, கேரள முதல்வர் சதீஷன் என்ன பேசினாரு, நம்ம சிஎம் விஜய் என்ன பேசினாரு, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்ன பேசினாரு அப்படின்னு எல்லா மீடியாவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் முதல்வர்களோடு அப்படிங்கிற விஷயத்த பெரும்பான்மையான ஊடகங்கள் வெளிப்படையா சொல்லல. சரி, அமித்ஷா அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இப்ப போட்டாரு அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும். இது 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. இதற்கு முன்னால நிறைய நடந்திருக்கு. இப்போ சமீபத்துல இந்த காவேரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டி.கே. சிவகுமார் கடுமையா எப்படியாச்சும் நாங்க மேகதாது அணை கட்டியே தீருவோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது அப்படிங்கறது அவங்களுடைய உள்நோக்கம். ஆனா வெளியில நாங்க தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் நல்லது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியாச்சும் ஏமாத்தி அந்த இடத்துல மேகதாதுல ஒரு அணையை கட்டிடலாம் அப்படின்னு கர்நாடகா சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இந்த காவேரி விவகாரம் பெருசாகுது. அதே போல கேரளாவுல முல்லை பெரியார் விவகாரமும் பெருசாகுது. இதையெல்லாம் மத்திய அரசு இப்ப சமீபத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வட இந்தியாவுல பல மாநிலங்கள்ல ஒற்றுமை இருக்கிறது. பெரும்பாலும் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நீங்க தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்களையும் வட இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மாநிலங்களுக்கு இடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மிகப்பெரிய அளவுல கலவரம், வன்முறை, கொலை, இந்த மாதிரி இன சம்பந்தமான தாக்குதல்கள் இதெல்லாம் தென்னிந்திய மாநிலங்கள்ல அதிகமாவே நடக்குது. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதி சண்டை நடந்தது. அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரி அங்க மிகப்பெரிய அளவுல ரெண்டு சமூகத்தை மோத விட்டு வேடிக்கை பார்த்தானுங்க. அங்க ஒரு தனி கிறிஸ்தவ நாடை அந்த பகுதியில உருவாக்குவதற்கு அமெரிக்கா பல முயற்சிகள் பண்ணாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி அங்க ஒரு தனி கிறிஸ்தவ நாடை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொண்டது. அதை தற்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் முறியடித்திருக்கிறது. இப்போ தென்னிந்திய மாநிலங்களை இந்த அமெரிக்க உளவுத்துறை குறிவைத்திருக்கிறது. அங்க வட இந்திய மாநிலங்களுக்குள்ள எப்படி மிசோரம், நாகாலாந்து அவங்களுக்குள்ள சண்டைலாம் வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிநீர் பிரச்சனைகள், இது பெரிய பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். ரெண்டு மாநிலங்களும் உட்காந்து பேசினாங்கன்னா தீர்த்திட முடியும். சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு இதை வைத்து இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம், வன்முறை இதையெல்லாம் உருவாக்கி இந்தியாவுல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தலைவன் ட்ரம்போட எண்ணம். சரிங்களா? அதையெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த உளவுத்துறை உடனடியாக இந்த தென்னிந்திய மாநில முதல்வர்களை கூப்பிட்டு என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லிடணும், இவங்களை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அதன்படி இந்த தென்னிந்திய அதாவது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. சரிங்களா? இப்ப இதுல அமித்ஷா அவர்கள் நம்ம முதல்வர்கள் கிட்ட, இப்ப நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கிட்டயோ, டி.கே. சிவகுமாரோ, கேரள முதல்வர், ஆந்திரா முதல்வர், பாண்டிச்சேரி முதல்வர், ஹைதராபாத் அதாவது தெலுங்கானா முதல்வர், இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு விஷயத்த வான் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, நதிநீர் பிரச்சனையில மாநில அரசுகள் தேவையில்லாம அரசியல் செய்யக்கூடாது. அது கர்நாடகாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு, கேரளா, யாரா இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல ஆந்திராவுக்கு போற துங்கபத்ரா நதி நீரை கர்நாடக விவசாயிகள் மணல் மூட்டை போட்டு தடுத்து நிறுத்தினாங்க. அதாவது காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த தெற்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. ஆனா வடக்கு கர்நாடகாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தமிழ்நாடு எதிரி இல்லை, அவங்களுக்கு ஆந்திரா அங்க அந்த துங்கபத்ரா போது பாத்தீங்களா, அதை அவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி கர்நாடகாவுல நதிநீர் பிரச்சனை, நமக்கு கேரளாவும் நமக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை. இப்ப இதையெல்லாம் கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் வான் பண்ணியிருக்காரு. தயவு செய்து இது ஒரே நாடு, நதிநீர் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். நதிகள் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒண்ணு அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்ரெட்டாவே இந்த முதல்வர்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் கேரள முதல்வர் தானா இறங்கி நீங்க தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே முல்லை பெரியார் டேம புதுசா கட்டிக்குவோங்க, நீங்களே நிர்வாகம் பண்ணுங்க, நீங்களே தண்ணியை திறந்து விட்டுக்கோங்க அப்படின்லாம் பேசினாரு இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க அமித்ஷா அவர்கள் எல்லா முதல்வர்களையும் எச்சரித்திருக்கிறார்.
தயவு செய்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் விளைவிக்கிற விதமா எதுவும் செய்யாதீங்க. வெளிநாட்டு உளவு சக்திகள் இந்தியாவை உடைக்க பாக்குறாங்க, இதற்கு நீங்க துணை போக கூடாது அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களினுடைய இந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட விஷயம். இதை வந்து வெளிப்படையா ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? முதல்வர் அவர்களுக்கு தெரியும். இப்ப அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? இப்ப இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டுல தலைவராக அமித்ஷாவும் துணைத் தலைவராக விஜய் அவர்களையும் ஏன் போட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை வைத்து அமெரிக்க உளவுத்துறை சில காய்களை நகர்த்துறாங்க. சமீப நாட்களாக இந்த அமெரிக்கன் எம்பசில இருந்து நிறைய அதாவது இந்த அமெரிக்க தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறதும், அமெரிக்காவில் இருந்து நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இந்தியாவுக்கு வந்து அவ்வப்போது எனக்கு முதலமைச்சர் விஜய் பிடிக்கும், ஜோசப் விஜய் பிடிக்கும் அப்படின்னு அவரோட ஸ்டைல வந்து செஞ்சு காட்டுறதும், இந்த மாதிரி அமெரிக்காவோட பார்வை நம்ம விஜய் அவர்கள் மேலேயும் விழுந்திருக்கு. சோ ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால அவர் மூலமா நாம இங்க தென்னிந்தியாவுல சில கழகங்களை செய்யலாம் அப்படின்னு வெளிநாட்டு சக்திகள் முயற்சியும் செய்யறாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட அமித்ஷா அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நிச்சயமாக இது சொல்லியிருப்பார். இதெல்லாம் வெளியில வந்து மோஸ்ட்லி வந்து சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபரை வந்து அவர் சந்தித்தார் ஐடிசி ஹோட்டல்ல அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அது வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல, ஒரு கான்ட்ரவர்சி. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இறுதியா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. இந்த நதிநீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மாநிலங்களுக்கிடையே வந்து மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது, இனவெறியை தூண்டும் விதமாக எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு பிறகு பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து மீடியால உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம DK சிவகுமார் வந்து அப்பையும் பாருங்க, மேகதாது அணை கட்டலாம், கட்டினா தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த காங்கிரஸ் புத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வர்றவனுக்குன்னு ஒரு கேவலமான புத்தி இருக்கு. இந்தியாவை எப்படி உடைக்கலாம், எப்படி துண்டாக்கலாம் அப்படின்னு அந்த புத்தி பாருங்க இப்பவும் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்குது அந்த புத்தி, அந்த காங்கிரஸ் புத்தி. சரிங்களா? எப்பவெல்லாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பவெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை என்பது கர்நாடகாவில் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இது உண்மை, இதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? சோ வட இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது தென்னிந்திய மாநிலங்கள்ல ஒற்றுமை இல்ல, தென்னிந்திய மக்கள் கிட்ட ஒற்றுமை இல்ல அப்படிங்கறத மத்திய அரசு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதன்படி இனிமேல் அரசியல்லாம் வந்து செய்யாதீங்க, இனவாத அரசியலை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமா அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு முடிந்து விட்டது. இதற்கு பிறகு தென்னிந்தியா அமைதியா இருக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அந்நிய சக்திகள் நிச்சயமா பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் கொண்டு வருவாங்க. சோ மத்திய அரசு விழிப்போட இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.